இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றாக ஹஜ் எனப்படும் புனித யாத்திரை உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 லட்சம் பேர் சவுதி அரேபியாவின் மெக்கா நகருக்கு பெருந்திரளாக சென்று ஹஜ் யாத்திரையில் கலந்து கொள்கிறார்கள். உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இயன்ற ஒவ்வொரு இஸ்லாமியரும் தங்களின் வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருதப்படுகிறது. மெக்கா என்பது முகமது நபியின் பிறப்பிடமாகவும் புனித நூலான குரானின் முதல் வெளிப்பாடுகளை பெற்ற இடமாகவும் கருதப்படுகிறது. இஸ்லாத்தின் புனிதமான இடமாக கருதப்படும் மஸ்ஜித் அல் ஹராம் புனித மசூதி அல்லது மெக்காவின் கிராண்ட் மசூதி என அழைக்கப்படுகிறது. அதன் மையத்தில் கருப்பு துணியால் மூடப்பட்ட காபா அமைந்துள்ளது. ஹஜ் தொடர்பாக பலரும் அறிந்திராத ஆச்சரியமூட்டும் 5 தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் மேற்கொள்ளும் ஹஜ் யாத்திரை இஸ்லாத்தின் முக்கியமான மத கடமைகளில் ஒன்றாக உள்ளது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை நிறுவிய முகமது நபியுடன் மட்டுமே இந்த யாத்திரை தொடர்புடையது என்று சிலர் புரிந்து கொள்வதும் இயல்பானதுதான். நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள இந்த மதச்சடங்கு நபி இப்ராஹிமுடன் தொடங்கியது. இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி இப்ராஹிம் நபி காபாவை கட்டிய நபராக கருதப்படுகிறார். அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நபி இப்ராஹிம் தனது மகனை பலியிட இருந்த நிகழ்வை ஹஜ்ஜின் போது நடைபெறும் சடங்குகள் நினைவு கூறுகின்றன. ஆனால் பலி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் அதை தடுத்து இப்ராஹிமின் மகனை பாதுகாத்தார். நபி இப்ராஹிம் கிறிஸ்துவம் மற்றும் யூத மதத்தில் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய நபராக உள்ளார். பெரும்பாலான மசூதிகளைப் போல பாலின அடிப்படையில் வேறு வாயில்கள் அல்லது தொழுகை செய்வதற்கு தனித்தனி பகுதிகளை பின்பற்றும் மற்ற இஸ்லாமிய சடங்குகளைப் போலல்லாமல் ஹஜ் யாத்திரையின் போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் எந்த பாலின பாகுபாடும் கடைபிடிக்கப்படுவது இல்லை. ஹஜ் யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஆன்மீக சமத்துவத்தையும் பணிவையும் பிரதிபலிக்கும் வகையில் ஆடை அணிவதற்கான வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்கள். ஆண் யாத்ரீகர்கள் இஹ்ராம் எனப்படும் எளிய வெள்ளை நிற ஆடையை அணிகிறார்கள். சமூக அல்லது பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் அனைவரும் சமம் என்பதை இது குறிக்கிறது. பெண் யாத்ரீகர்கள் ஆண்கள் அணியும் வெள்ளை துணிகளை அணிவதில்லை. ஆனால் அவர்கள் தங்களது உடலை முழுவதும் மறைக்கும் தளர்வான ஆடைகளை அணியலாம். அவர்கள் தங்கள் தலையில் முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டும். அவர்களின் முகங்கள் ஹஜ்ஜின் போது மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஹஜ்ஜின் மிக முக்கியமான சடங்குகளில் ஒன்று தவாஃப். இதில் யாத்திரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பக்தர்கள் காபாவை எதிரெதிர் திசையில் 7 முறை வட்டமிடுகிறார்கள். ஆனால் 2 மலைகளுக்கு இடையே நடந்து செல்லும் மற்றொரு சடங்கு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஹஜ்ஜின் ஒரு பகுதியாக மஸ்ஜிதுல் ஹராமின் உள்ளே அமைந்துள்ள சஃபா மற்றும் மர்வா எனும் 2 மலைகளுக்கு இடையில் 7 முறை நடந்து செல்வதும் அடங்கும். இப்ராஹிம் நபியின் மனைவி ஹஜாரின் போராட்டம் மற்றும் சகிப்புத்தன்மையை நினைவு கூறும் செயலாக இது கருதப்படுகிறது. அவர் தனது கைக்குழந்தைக்காக தண்ணீர் தேடி 2 மலைகளுக்கு இடையில் ஓடிய நிகழ்வை இது குறிக்கிறது. ஹஜ் யாத்திரையின் மையப்புள்ளியாக காபா இருப்பினும் அந்த வழிபாட்டின் உச்சகட்டம் மெக்கா நகரத்துக்கு வெளியே உள்ள பாலைவன பகுதியில் அமைந்துள்ள அராஃபத் மலையில் நிகழ்கிறது. இங்கு சூரிய உதயத்தில் இருந்து அஸ்தமனம் வரை ஒரு நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து தியானத்தில் ஈடுபட்டு குரான் ஓதி வழிபடுகிறார்கள். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி முகமது நபி தனது கடைசி பிரசங்கத்தை நிகழ்த்திய இடமாக கருதப்படும் இந்த புனித தலம் இஸ்லாத்தில் ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது.